ரமதான் டே 12 சஹர் ப்ரிப்ரேஷன் vlog. பீஃப் வாங்கிட்டு வந்திருந்தது வீட்டில் இருந்துச்சு. இதை வச்சு இன்னைக்கு கேப்சிகம்லாம் போட்டு பீஃப் கிரேவி பண்ண போகிறேன். சுட சுட சாப்பாடோட இதை சேர்த்து பணிஞ்சு சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். குழம்பு எதுவுமே தேவையில்லை. இன்ஃபேக்ட் சைடிஷ் கூட தேவை கிடையாது. இது கூட பீஃப் வச்சே சாப்பிட்றலாம். ஆனால் நான் கூட ரெட்டக்கரு முட்டை இருந்துச்சு, அதை வச்சு பாயில்ட் எக்ஸ் பண்ணிட்டேன். அதுதான் அன்னைக்கான சஹர் ப்ரிப்ரேஷனாக இருந்துச்சு. ரீசெண்டாக இஃப்தாருக்கு கொலக்கட்டை பண்ணி அது ஒரு ஷார்ட்ஸாகவும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரமதான் டைமில் நாங்கள் இது செய்ய மாட்டோம் சிஸ்னு. அவங்க சொன்னதுக்கான மோட்டிவ் என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஏன்னா எங்கள் வீட்லேயுமே நிறைய பேர் நோம்பு திறந்துட்டு கொலக்கட்டை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நோம்பு வச்சுட்டு நான் வறட்சியா இருக்கும், கொலக்கட்டை இன்னுமே ட்ரையா இருக்குங்கிறதுக்காக. அதுக்கு மஞ்சுளா ரவீந்திரன் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் இது ஹிந்து செய்யற டிஷ்ங்கிறனாலயான்னு. அவங்க ரொம்பவே யதார்த்தமா சொன்ன விஷயத்த டோட்டலா மாத்துற மாதிரி இருந்துச்சு இந்த கமெண்ட். அவங்களுக்கு புரியல போல இருக்கு, அதனால நம்மளே சொல்லுவோம்னு நானே ரிப்ளை பண்ணியிருந்தேன். அப்படி கிடையாது சிஸ், நோம்பு திறந்தவொடனே ரொம்ப ட்ரையா இருக்கும், அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு. அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, சிக்கன் மட்டன் பீஃப் இதெல்லாம் மட்டும் சாப்பிட முடியும், இது மட்டும் சாப்பிட முடியாதா, நல்லா உருட்டுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இதுக்கு மேல சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்குலாம் மத்தியில் இப்படியும் ஒரு ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.